வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. ஒரு பாட்டு நம்ம கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கோம். ச்சே, நாம் நினச்சிட்டே இருந்தோம் சரியான வரிடா இது அப்படின்னு சொல்லும். இல்லை, சரியான விஷயந்தான், நாம் இதை புத்தியில் வாங்கிக்காம முட்டாளாவே இருந்து தொலைஞ்சிட்டோமே அப்படின்னு நமக்கு சில பாடல்கள் நமக்கு பொலேர்னு அரைஞ்சி சொல்லிக்கணும். எம்ஜிஆர் அவர்களுடைய மக்கள் திலகம் அவர்களுடைய பாடல்கள் பெரும்பாலும் நமக்கு பொலேர்னு அரைஞ்சி சொல்லித்தரும். அப்படி சொல்லி கொடுத்த வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் பட்டுக்கோட்டையாரிலேருந்து ஆரம்பித்து மருதகாசி ஐயாவிலேருந்து ஆரம்பித்து கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, புலமை பித்தன் ஐயா அப்படின்னு ஒரு நீண்ட பயணம் அந்த இருக்கும். அப்படியான கவிஞர்களுக்கு அதில் பங்கு இருக்கும். தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற தேவர் பிலிம்ஸினுடைய படத்தில், எம்ஜிஆர் சரோஜதையெல்லாம் நடித்த படத்தில் கேவி மகாதேவன் ஐயா ஒரு வெட்டு போட்டிருப்பாரு. எம்ஜிஆர் அவர்கள் கதைப்படி அந்த இடத்துல மாறு வேடம் அணிந்து கொண்டு, ஒரு கிழவரை போல ஒரு மாறு வேடம் அணிந்து கொண்டு, குரங்க பிடிச்சிக்கிட்டு தோளில் கிளியை வச்சுக்கிட்டு போகிற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு கோவில் திருவிழா மாதிரி செட்டப் போட்டிருப்பாங்க. ராட்டினம் கிட்னம்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும், குழந்தைங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அங்கே ஜாமான் வாங்குவாங்க, இங்கே ஜாமான் வாங்குவாங்க அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல என்னென்னலாம் நடக்குமோ அது அத்தனையும் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அப்போ தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டு, அந்த சுச்சுவேஷன் அதுதான். அதுக்கு கண்ணதாசன் ஐயா கிட்ட இந்த சுச்சுவேஷனை சொல்லிட்டாரு போல இருக்கு. அவர் பாட்டை கொடுக்குறாரு. அந்த பாட்டு எப்படிப்பட்ட பாட்டாக இருக்குதுன்னு பாருங்க. ஒரு விசிலையே போடுவீங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு இதனுடைய ரெண்டு ரெண்டு வரியை நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். நீங்கள் அதன்படி தாண்டா வாழணும், இப்படியான மனிதர்களை நம்ம கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு நாம் நினைக்கிறது தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிற பாடம், என் மனசில் உட்கார்ந்துருக்கிற பாட்டு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த தாய் சொல்லை தட்டாதே படத்தில் நம்ம வாத்தியார் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாட்டு, போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. ஒரு திருக்குறள் மாதிரி இதை வச்சுங்களேன். என்ன சொல்றாங்க? போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. என்ன அற்புதமான வரிகள் பாருங்க ஐயாவுக்கு, கவியரசது. அதுக்கு அடுத்தாப்புல சொல்றாரு, கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்தினில் 1000 பொருள் இருக்கும். கண்கள் இரண்டுல அருள் இருக்கும், சொல்ற கருத்து இருக்கே அதுல 1000 பொருள் இருக்கும், தத்துவார்த்தங்கள் இருக்கும். கண்கள் இரண்டில் அருள் இருக்கும், சொல்லும் கருத்துல 1000 பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், உள்ளத்தில் பொய்யே நிறந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, இறைவன் பார்வையில் அடே, பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே, இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. இந்த பாடல் வரிகள் நம்ம மனசுல பதியணுங்கிற வகையிலேயே இசை எந்த ஒரு அழுத்தத்துக்கும் ஆளாகாம ரொம்ப மென்மையா அமைதியா இந்த பாட்டு பாடப்பட்டிருக்கும். இதுல எம்ஜிஆர் அவர்கள் வயதான கேரக்டர்ல ரொம்ப பிரமாதமா, ரொம்ப அழகா,
ரொம்ப சிறப்பாக இந்த இதை நடித்து கொடுத்துட்டே வருவார், அழகாக பண்ணிகிட்டே வருவார். தோளில் அந்த கிளி அந்த பாட்டு முழுக்க இருக்கும், கையில் அந்த குரங்கு பாட்டு முழுக்க இருக்கும், வார்த்தையில் கண்ணதாசனுடைய தத்துவங்கள் நிறைந்தபடியே இருக்கும். அங்கே நடக்கிற விஷயங்களையும் எம்ஜிஆர் அனலைஸ் பண்ணிக்கிட்டே வருவார். அப்படி அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னாக்க இது இது இந்த பாட்டுக்குள்ளார நிறைய இருக்குங்க. கைகளில் தோலை போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். கைகளில் தோலை போட்டு பேசுறான், ஆனா அதை கருணைன்னு சொல்றான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே, அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. எம்ஜிஆருடைய பிறந்த நாள், எம்ஜிஆருடைய நினைவு நாள் அப்படின்னு எம்ஜிஆரை அந்த பிறந்த நாளையும் நினைவு நாளையும் நம்ம நினைக்கிறது இல்லை. எம்ஜிஆரை காலம் உள்ளவரை நினைத்து கொண்டே இருப்போம். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர். காலத்துக்கு அப்பாற்பட்டவர் தான் கவியரசு கண்ணதாசன். ஆக கவியரசு கண்ணதாசனோட இந்த பாடலை கேட்போம். நாம் புத்தியில் நல்ல விஷயங்களை ஏற்றிக்கொள்வோம். மனிதர்களுடைய குணநலன்களை புரிந்து உணர்ந்து வாழ்வோம். வாழ்வெல்லாம் பாட்டில் இதை நாம் சேர்த்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன்றதை தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம்.